கடகராசிக்காரவங்க இருக்காங்களா, இல்லை ஏதோ ஒரு அம்பாள் ஆலயம் மாசத்துல ஒரு இடம் ஒரு அம்பாள் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். சார் நான் முஸ்லீமு, நான் கிறிஸ்டின்னு, எங்கேயோ ஏழை எளிய ஒரு பெண்களுக்கு உதவி செய்யுங்கிறேன். ஒரு படிப்பு சொல்ல ஒரு பேனா வாங்கி கொடுங்க, ஒரு ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு நோட் பேனா வாங்கி கொடுங்க. இதெல்லாம் இந்த கடகராசிக்காரவங்களுக்கு. அது மாதிரி உங்க அண்ணன் தம்பி பெரியவங்களை மதிங்க. உங்க வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு இது வரைக்கும் சண்டை போட்டு இருந்தாலும் அவங்க அனுசரணையா கூப்பிட்டு பேசுங்க, அன்பா கூப்பிட்டு பேசுங்க. இதான் பரிகாரம். நான் சொல்ற கோயிலுக்கு போறது உங்களுடைய கர்மா ரிலீஃப் ஆகும். நான் சொல்ற எளிமையான பரிகாரங்கிறது கடகராசிக்காரவங்களை அடுத்த வெற்றிங்கிற. அதனால கடகராசிக்காரவங்க மேலும் வெற்றி அடைய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, இந்த கோவில் தெல்லாறு சிவன் கோவில் முக்கியமான கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம். 274 சிவஸ்தலத்தில் அது ஒரு சிவஸ்தலம். வடக்கு நோக்கிய சனி பகவான் எந்த ஒரு ஊர்லயும், குச்சனூர்ல கூட தெற்கு பார்த்து இருக்குது. அது மாதிரி திருக்கொள்ளிக்காட்டில் அதாவது காலபைரவருக்கு எழுத்த மாதிரி, குருவோட சனி காலபைரவருக்கு எழுத்த மாதிரி இந்த தெல்லாறு சிவன் கோயிலில் வடக்கு பார்த்து இருக்கு. வடக்கு பார்த்துங்கிறது குபேர, அதாவது பணங்கள், இதுக்கு மேலே இழந்த சொத்துக்கள், இழந்த பணங்கள்லாம் வர வேண்டிய நேரம் அது. கண்டிப்பாக நீங்கள் போய் தெல்லாறு சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வரணும், சனி பகவானை பார்த்துட்டு வரணும். முடிஞ்சால் விளக்கு போட்டு வரலாம், தீபம் ஏற்றி விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாயிடும், நல்லாயிடும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் 2026, 27, 28, 29 இதெல்லாம் ரெக்கவர் ஆகக்கூடிய வருஷம்தான். கடகராசியை பற்றி பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு பகையாக இருந்தாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் பகை மாறி நீங்களே அன்பா போய் பேசுங்க. அவங்களே உங்களை திட்டிருந்தாலும், அவங்களே உன்னை கொடூரமாக பேசியிருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடியும். இதான் கடகராசிக்கு பரிகாரம். நீங்கள் யாரும் ஈகோ வச்சுக்க வேண்டாம். ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் சொன்ன அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க.